ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமம் சேவிங்ஸ் அக்கவுண்ட். ஏய் எந்திரி. என்ன யாரோ கூப்பிட்ட மாதிரி இருக்குது. இந்த நேரத்துல யார் கூப்பிட போறா? கண்ட நேரத்துல ரோட்ல திரிஞ்சிட்டு வந்தா இப்படிதான் கெட்ட கனவு வரும். ஏய் ஒண்ணுதான் எந்திரிக்க போறியா இல்ல ஒரு சங்கம் இருக்கவா? ஏய் நீ என்ன பெரிய மகாராணியா? ஓவரா பேசுற? உன் வீட்டுல வந்துருந்தா என்னனாலும் பேசுவியா? நான் என்ன பண்றேன் பாரு. நான் உன்னை விட மாட்டேன். என்ன யாரு நினைச்ச? சாதாரண ஆளு நினைச்சியா? உன்னை நான் காலி பண்ணாம விட மாட்டேன். உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பேன். என்கிட்டயே ஆட்டம் காட்டுறியா? ஐயோ அறிவு இருக்கா உனக்கு? உள்ளுக்குள்ள இவ்ளோ என் மேல வன்மத்தை வச்சுக்கிட்டு என்கிட்ட அப்படியே நல்ல பையன் மாதிரி நடிச்சிட்டு இருந்தியா? நான் எதுக்கு நடிக்கணும்? அந்த மனோகர் பையன் கூட சேர்ந்துக்கிட்டு என்னென்ன அட்டகாசம் பண்ண நீ. ஏய் என்னது மனோகர் பையன் கூட சேர்ந்துக்கிட்டா? ஆமா. ஐயோ டேய் இந்த பையனுக்கு என்ன ஆச்சோ தெரியலையே. முருகா இந்த பையனை காப்பாத்து முருகா. இவன் தங்கமான பையன் தானே. அந்த பாதகத்தியோட சேர்ந்து இவனுக்கு மூளை கலங்கி போச்சு. ஐயோ கடவுளே இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்லுவேன்? இது என்ன தொத்து வியாதியா ஈஸ்வரா? ஏய் மனோகரே. ஐயோ டேய் டேய் மனோகரே என்னடா பண்ற? என்னடா பண்ற? நான் வயசுல பெரியவ. ஏன் அப்படி கிட்டு பிடிச்ச மாதிரி நடந்துக்கற? டேய் மனோகரா என்ன பாருடா. என்ன பாருடா. பாரு பாரு. யார பத்தி மனோகரங்கற? நான் மனோகரா? நான் மனோகரா? நான் மனோகரா? ஐயோ டேய் 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 மனோகர் தான்டா நீ. என்னடா குழப்பற? எங்க பாரு என்ன மனோகர்னு சொன்னா உன் மண்டைய பொளந்துருவேன். நான் ரேணுகா. என்ன தெரியாத உனக்கு? எப்படி நடிக்கிற? ஃப்ராடு ஃப்ராடு. நான் உறைஞ்சு போயிட்டேன். நான் கேக்குற சாமி கிட்ட பேசுற. உனக்கு எங்க வலிக்குது? நீ பெரிய டிடெக்டிவா? அந்த மனோகர் இருக்கானே அவன் பெரிய இவனா? 2 பேரும் டீம் போட்டு என்ன மடக்குறீங்களோ? காலி பண்ணிடுவேன் சொல்லி வச்சிரு. சொல்லணுமா? யாருக்கிட்ட நான் எங்க போய் சொல்றது? உன் கூட்டாளி மனோகர் கிட்டதான் போய் சொல்லு. சொல்லு. அவன்கிட்ட போய் சொல்லுன்னு அவனே சொல்லிக்கிறானே. இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்லுவேன்? என்ன முழிக்கிற? சொல்றியா இல்லையா? சொல்ற 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 சொல்ற. நீ சொல்லல அப்படியே இதோட நிறுத்திக்குவோம். இப்ப போறேன். ஆனா திரும்பி வரமாட்டேன்னு சொன்னேன். குட் நைட். குட் நைட். குட் நைட். கொஞ்ச நேரம் நான் அலர்ட்டா இல்ல. கழுத்தை நெரிச்ச கொண்டிருப்பான் போல இருக்கு. ஐயோ ஆத்தி அட பாவி பயலே. ஐயோ வலிக்குதே. என்ன மனோகரே இப்பதான் எழுச்சி வர போல? அட ஏங்க நான் குளிச்சுட்டே வந்துட்டேங்க. அது நேத்து அடிச்ச சரக்குல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? ப்ராப்ளமா? தரமான போத மனோகரே. நானே உங்ககிட்ட எங்க வாங்கினேன்னு கேட்கணும்னு நினைச்சேன். ஆமா தலையில என்ன தெரியல. அதான் என்னன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். என்ன மனோகரே போதையில கட்டில ஏறி தலையில குதிச்சிட்டியா? ஏன் சார் நீங்க வேற கடுப்பேத்திக்கிட்டு? நிஜமா தான் சொல்றேன் மனோகரே. நேத்து என் மனசுல இருந்தது பூரா உங்ககிட்ட கொட்டிட்டேன் பாத்தியா? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சரக்கு அடிச்சா மட்டும்தான் எனக்கு போதை ஏறும், மனசை திறந்து கொட்டுவேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா நேத்து தான் நிம்மதியா தூங்குனேன். சார் நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன சொல்லுங்க தம்பி. நீங்க சொன்னதை நான் எதுவும் கேட்கவே இல்லையே. கேட்கலையா? யோ நீ நிஜமா தான் சொல்றியா? கொப்பரானே சத்தியமா தான் சொல்றேன். எதுவுமே கேட்கல. ஆமா நீங்க எதை பத்தி சொல்றீங்க? என்ன தம்பி சொல்றீங்க? நான் என் பொண்ணு பிறந்ததுல இருந்து
எல்லாத்தையும் ஒண்ணு விடாம விளக்கமா சொன்னேனே. அப்ப போதையில நீ கேட்கவே இல்லையா? எதுவுமே கேட்கல. நான் தான் எந்திரிச்சு போயிட்டேனே. நான் இருக்கேன்னு நினைச்சு சார் கிட்ட பேசிட்டு இருந்திருக்கான் போல. அம்மா, என்னம்மா அது? கழுத்துல ஏதோ காய மாதிரியே இருக்கு. வேற ஏதாவது தப்பான முடிவெடுக்க ட்ரை பண்ணீங்களா? அம்மா, வாழ்க்கையில நிறைய பிரச்சனைங்க வரத்தான் செய்யும். இப்ப கூட பாருங்க, நேத்து ராத்திரி எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஒரே குழப்பமா தான் இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கு. அதுக்காக தப்பான முடிவெல்லாம் எடுக்கக்கூடாதுமா. வாழ்க்கைனா 1000 இருக்கும், வாழ்ந்து பார்க்கணும், ஜெயிக்கணுமா. நீங்க பல பேர் வாழ்க்கைக்கு யோசனை சொன்னவங்க, பல பேருக்கு வாழ்க்கை கொடுத்தவங்க வேற. நீங்க இந்த மாதிரி தப்பான முடிவெல்லாம் எடுத்தா அது தப்பான முன்னுதாரணமா ஆயிடும்மா. அம்மா, தயவு செஞ்சு இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் விட்டுருங்கம்மா. எதுனாலும் மனசு விட்டு பேசுங்கம்மா, சரியா போயிடுமா. உங்களை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமா இருக்குமா. அம்மா, அம்மா, என்னம்மா ஆச்சு? நான் அதாவது தப்பா பேசிட்டேனம்மா. இதோ பெரிய மனுஷன் இருக்காரேன்னு பாக்குறேன், இல்லன்னா அப்படியே வாயில அசிங்கமா கேட்டுவேன். அம்மா, அம்மா, என்ன பிரச்சனை? மனோகர் தம்பி என்ன பண்ணாப்ல? என்ன பண்ணானா இவன்? ஐயோ, இவன் எந்த உதவாக்காரனோட போய் உட்கார்ந்து குடிச்சான்னு தெரியல. நேத்து ராத்திரி நேரா வந்து என் கழுத்து அப்படியே நெரிச்சு என்ன க்ளோஸ் பண்ண பார்த்தான். ஜஸ்ட் மிஸ். அப்படியே நான் உஷாராயிட்டேன், இல்லனா என்ன படுக்க போட்டிருப்பான். அம்மா, என்னம்மா பேசுறீங்க? நானா? நான் தான் உங்க மேல மானாவரியா மரியாதை வச்சிருக்கேனே, என்ன பார்த்து அப்படி சொல்றீங்க? ஏமா, உங்களுக்கு தெரியும்ல நான் அப்படி பண்ணுவேனா? ஏய் ஏய், வேணாம் வேணாம், என்ன பத்தி தெரியாது, போயிடு. உன் மேல அப்படியே கொலை வெறியில இருக்கிற. மனோகர், விடுப்பா, இனிமே அப்படிலாம் பண்ணாத. இனிமே அப்படிலாம் நடக்காது. நான் மனோகர்ட்ட பேசுறேன், நீங்க போங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எனக்கு அட்வைஸ் பண்றியா நீ? ஸ்ரீதேவிக்கு பிறந்த ஸ்ரீதேவி, ஜாக்கிரதையா. நிஷா ஏதாவது கால் பண்ணாலா ரஞ்சி? இல்ல ராஜிமா, நான் கால் பண்ணா கட் பண்ணிடுறான். எவ்வளவு திமிரு இருக்கணும் அவளுக்கு. விடு விடு, அவளே வருவா. இப்ப அவ நம்ம கிட்ட சிக்கியிருக்கா. இனிமே அவளே நினைச்சாலும் அவளால நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. வெயிட் பண்ணுவோம். எனக்கு என்னவோ அவ மேனேஜர் கூட டை அப் பண்ணிட்டு நம்மள கழட்டி விட்டுருவாளோன்னு தோணுது. நான் 10 லட்சத்தை தூக்கி கொடுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன்னு நினைச்சியா? அந்த ஆள் எடுக்காம தான் போனான். நீங்க தான் கூப்பிட்டு கொடுத்தீங்க. பணத்தோட பவர் தெரியாம பேசாதடி. அவன் எடுத்துட்டு போகாம மட்டும் இருந்திருந்தான் வையேன், வீட்டுக்கு போய் நைட்டு தூங்காம யோசிச்சிருப்பான். காலையில வந்து கதிரேசன் சாருக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு முடிச்சிட்டு போயிட்டே இருந்திருப்பான். ஆனா இப்போ அந்த பணத்தை கையில தொட்டு பாத்துட்டான்ல, அதோட ருசி அவனை தூங்கவே விடாது. நாம ஒண்ணும் பெருசா தப்பு பண்ணலையே, அவரோட பொண்ணு கேக்குறாங்கன்னு தானே கொடுக்க போறோம் அப்படின்னு செய்ய போற தப்புக்கு 1000 நியாயமான காரணம் அவன் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அதுல சில ஸ்ட்ராங்கான காரணத்தை பிக்ஸ் பண்ணிக்கிட்டு வேலையும் செஞ்சு கொடுத்துருவான். பணத்தை வாங்கிட்டு எவனுக்கு திருப்பி கொடுக்க மனசு வரும்? அட்வான்ஸ வாங்கிட்டாலே பிசினஸ் க்ளோஸ்ட்னு அர்த்தம் ரஞ்சி. ராஜிமா, நிஷா வரா. வா நிஷா, உட்காரு. அப்புறம்
என்ன அப்டேட் ஏதாச்சும் இருக்கா? சாரிம்மா, நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒன்னும் சிக்க மாட்டேங்குது. அத சொல்றதுக்கு எதுக்கு இவ்வளவு தூரம் வரணும்? போன்ல சொல்லிருக்கலாம்ல, அதுக்கு சொன்னேன். இல்லம்மா, இது இவ்ளோ சிக்கலா இருக்கும்னு நான் நினைக்கல. அது எப்படி யோசிக்காம இருப்போம் நிஷா? எதுவுமே செய்யாம 80 கோடியில எனக்கு ஷேர் கூடன்னு வந்து கேட்க முடியுமா? இது என்ன பரம்பரை சொத்தா? எனக்கும் பங்கு தானு தானம் கேட்கறதுக்கு? மேனேஜர் கிட்ட பேசினியா நிஷா? சொல்ற மேடம்னு சொல்றாமா. நீ கூட்டிட்டு வந்ததை நம்பி ராஜிமா 10 லட்சத்தை தூக்கி கொடுத்தாங்க. அந்தாலும் வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். போனதுல இருந்து ஒரு கால் பண்ணுவான்னு பாக்குறோம், இப்ப வரைக்கும் ஒரு கால் கூட வரல. இல்ல, நான் பேசிட்டு தான் இருக்கேன். என்கிட்ட டைரக்டா பேச விடாம உஷாரா நீ அவனை பிளாக் பண்ணி வச்சிருக்கியா நிஷா? ஐயோ அம்மா, அப்படியெல்லாம் இல்ல. நான் தான் என்னாச்சு ஏதாச்சுன்னு ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்கேன். இது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சது இல்லையா? ரொம்ப பயப்படுறாம்மா. எது எப்படியோ நீ உஷாராதான் இருக்க. அம்மா, உங்களை ஏமாத்தணும்னு நான் நினைக்கவும் மாட்டேன். ஏன்னா எங்க அப்பா என்ன செஞ்சுட்டு இருக்காருன்னு எனக்கு ரியாலிட்டிய புரிய வச்சதே நீங்க தான். நீங்க மட்டும் என்ன கூப்பிட்டு சரியான நேரத்துல கைட் பண்ணலனா நான் ஏமாலியா தான் நின்னுருப்பேன்ல. விடு நிஷா, என்னை யாரும் அவ்வளவு சீக்கிரம் ஏமாத்தல முடியாது. அதான் எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கே. மேனேஜர் பணத்தை வாங்கினதுக்கான ஆதாரம் இருக்குன்னு சொல்ல வந்த நிஷா. ஓ, ஆனா அந்த ஆள் இன்னும் பதட்டமா தான் இருக்காமா. அதெல்லாம் நடிப்பு. அவனே கூப்பிடுவான் பாரு. அப்படியே கூப்பிடலனாலும் ஒன்னும் பெருசா பண்ண வேண்டாம். அவன் பணம் வாங்கின வீடியோவை அவனுக்கே அனுப்பி விட்டுட்டா போதும். அடுத்த 5வது நிமிஷம் இங்க வந்து நிப்பான். ஒருவேளை அந்த ஆள் வந்து என்னால முடியாது, உங்க பணத்தை நீங்களே வச்சுக்கோங்கன்னு போட்டுட்டு போயிட்டானா? அதை எப்படி விட்டுருவேன்? அவன் பணம் வாங்கினதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. திருப்பி கொடுத்தேன்னு அவன் வச்சிருப்பானா? வாய்ப்பே இல்லை. ஒன்ஸ் அவன் நம்ம கிட்ட இருந்து பணத்தை தொட்டுட்டானாலே அவன் சிக்கிட்டான் தான் அர்த்தம் ரஞ்சி. மேனேஜர் எப்படியும் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுவாரு. எதுக்கும் நான் ஆபீஸ் பக்கம் போய் ஏதாச்சும் கலெக்ட் பண்ண முடியுதா பாக்குறேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா. ம் சரி, நான் வரேன். ம் ஒண்ணும் பண்ணலன்னு சொல்லிட்டு போறதுக்கு வெக்கமே இல்லாம வந்திருக்கா பாருங்க. நம்மளால எதுவும் பண்ண முடியலையேன்னு அவளுக்கு பதட்டம் இருக்கு ரஞ்சிதா. அதான் அவளே வாலண்டியரா வந்து அட்டெண்டன்ஸ் போட்டு போறா. இப்ப நான் மேனேஜரை பத்தி ஒரு பிட்டு போட்டு விட்டது எதுக்குன்னு நினைக்கிற? இவளுக்கு பயத்தை உண்டாக்குறதுக்கு தான். மேனேஜருக்கு என்னவோ அதுதானே நாளைக்கு நமக்கும்னு ஒரு பீதி இருக்கும்ல. அந்த பயத்துல இன்னும் கொஞ்சம் வேகமா ஓடுவா. அடுத்து வரப்ப தெளிவான அப்டேட்டோட வருவா பாரு. ஆமாங்க, நாளை கண்டிப்பா முடிச்சிடலாம். ப்ராப்ளம்லாம் ஒண்ணும் இல்ல. ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேருக்குன்னு டேட் இருக்கு, அது எக்ஸ்பயர் ஆயிருக்கு, அவ்வளவுதான். ஆனா அலர்ட் மெசேஜ் வந்திருக்குமே. அந்த மெசேஜ் வந்தப்பவே நீங்க இதை கவனிச்சிருந்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்திருக்காது. சரி, இன்னைக்கு நான் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து என்ன இஷ்யூன்னு பாக்குறேன். சரியா? நீங்க ஒன்னும் ஒரி பண்ணிக்காதீங்க. நாளைக்கே நம்ம எல்லா சிஸ்டத்துக்கும் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிக்கலாம். சரியா? சரி, ஓகே. வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, கஷ்டமோ நஷ்டமோ 100 வருஷம் உங்க நிழல்ல வாழணும்னு எனக்கு ஆசைதான். ஆனா உங்களை மாதிரி ஒரு மனுஷன் கூட வாழறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கலங்க. உங்களோட சேர்ந்து வாழலான்னு ஆசையா காத்திருந்தேன். ஆனா அப்படியே என் மனக்கோட்டை ஒரே நிமிஷத்துல தவிடு பொடி ஆயிடுச்சுங்க. கடவுள் எனக்கு அப்படி ஒரு அதிர்ச்சியை வச்சாரு. அதை ஏத்துக்க என்னால இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் முடியல. அப்பட்டமா வெக்கத்தை விட்டு ஒத்துக்கிறேன். நான் உங்களை அவ்வளவு விரும்புறேன் விஜய். என்ன மல்லி? இல்லங்க, நான் சும்மா தான் பார்த்தேன். சரி, எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா? போட்டு வரேங்க. உட்காருங்க. உங்களுக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? போட்டு வா மல்லி. மாப்பிள்ள, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு நினைச்சேன்.
சொல்லுங்க. இல்ல மாப்பிள்ள, தீபாவளி வருது. அதுக்கு நீங்க சொல்லுங்க, ஏன் தயங்குறீங்க? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன மாப்பிள்ள, 60 வருஷத்துக்கும் நானும் என் வாழ்க்கையில எத்தனையோ தீபாவளி பார்த்துருக்கேன். ஆனா எனக்கு இந்த தீபாவளி மாதிரி இல்லை மாப்பிள்ள. பின்ன செத்து போன என் பொண்ணு உயிரோட திரும்ப வந்திருக்கால. உண்மைதான். எனக்கு ஒரு சின்ன ஆசை மாப்பிள்ள, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, உங்களுக்கு கல்யாணம் ஆகி தலை தீபாவளிக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தீங்க. தடபுடலா கொண்டாடணும். வர்ற தீபாவளியும் ஒரு வகையில தலை தீபாவளி மாதிரி தான். என் பொண்ணு புதுசா பிறந்து திரும்பவும் உங்ககிட்ட வந்திருக்கா. அதனால இந்த வருஷமும் நாம சிறப்பா கொண்டாடணும்னு என் மனசு சொல்லுது மாப்பிள்ள. அதுக்கு என்ன, நல்லா சிறப்பா கொண்டாடிடுவோம். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மாப்பிள்ள. அது தீபாவளிய இங்க வச்சு கொண்டாட வேண்டாம், அங்க நம்ம வீட்டுக்கு போய் கொண்டாடுனா நல்லா இருக்கும்னு யோசிச்சேன். சாரிங்க, அங்க வேணாம். இல்ல மாப்பிள்ள, நீங்க எதுக்கு யோசிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நாம மட்டும் போய் கொண்டாடணும்னு நான் சொல்லவே இல்லை. மல்லி, அன்னபூர்ணியம்மா எல்லாருமே போய் கொண்டாடுவோம். அவங்களுக்கு மனசுல ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கும் இல்லையா? இல்லைங்க, அது சரியா வராது. என்ன மாப்பிள்ள இப்படி சொல்றீங்க? ஒரு நாள் தானே மாப்பிள்ள கேக்குறேன். உங்களுக்கு பேச சங்கடம் வந்தா சொல்லுங்க, நான் வேணும்னு அவங்க கிட்ட எல்லாம் பேசுறேன். நீங்க ரேணுகாவோட அப்பாவா மட்டும்தான் யோசிக்கிறீங்க. அது ஒண்ணும் தப்பு இல்ல, நியாயமான விஷயம்தான். ஆனா என்னோட நிலைமையில இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க. மல்லி எந்த சமயத்திலயும் நான் அவளை ஒதுக்கிடுவேனோ விட்டுருவனோன்னு நினைச்சிடக்கூடாது. நான் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது இருக்கு. நீங்க சொல்றதும் நியாயம்தான் மாப்பிள்ள. நிஷா வேற அங்க தனியா இருக்கிறா. நிஷா கிட்ட பேசுங்க. நல்ல நாள் அதுவுமா அவ அங்க தனியா இருக்கிறது நல்லா இருக்காது. நீங்களும் ரேணுகாவை விட்டு அங்க போறதுக்கு யோசிப்பீங்க. பேசாம நிஷாவை இங்க வர சொல்லுங்க. யாரு அவளா? விடுங்க மாப்பிள்ள, அது நடக்காத விஷயம். அவகிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனமே இல்லை மாப்பிள்ள. அப்படிலாம் சொல்லாதீங்க, பேசி பாருங்க. நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவ வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி, இவ்வளவு சொல்றீங்க. காலையில எல்லாரும் ஷாப்பிங் போயிட்டு அங்க நம்ம வீட்டுக்கு போகலாம்னு நான் நினைச்சிருந்தேன். நீங்க இங்கே கொண்டாடலாம்னு சொல்லிட்டீங்கல்ல, பரவாயில்ல. துணிமணிலாம் வாங்கிட்டு அங்கேயும் போய் நான் அவளை கூப்பிட்டு பாக்குறேன். நிஷாவை இங்க வர சொல்றாரே, அவ ஏதாவது பிரச்சனை பண்ணா நான் விஜய் கூட வாழக்கூடாதுன்னு அவ அக்காக்காக நினைச்சான்னா, கதிரேசன் சார் வேற தலை தீபாவளி மாதிரி கொண்டாடணும்னு சொல்றாரு. சாரிப்பா, 2 நிமிஷம் இருங்க. பாலெல்லாம் இருக்கு, காஃபி பொடி கலந்து எடுத்துட்டு வந்துடுறேன். இல்லம்மா வேண்டாம், நான் வெளில தான் போறேன். நீ மாப்பிள்ளை கொடுமா. நான் வரேன் மாப்பிள்ளை. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். அதான் என்ன? இல்ல, நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஊருக்கு போய் அண்ணனையும் தம்பி தங்கச்சியும் பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். இப்ப என்ன விசேஷம்? இல்ல, தீபாவளி இல்லைங்க, அவங்க கூட கொண்டாடினா சந்தோஷப்படுவாங்க. ஏன் எங்க கூட கொண்டாடினா நானும் வெண்பாவும் சந்தோஷப்பட மாட்டோமா?
இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ இல்லாம நாங்க எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுவோம்னு நினைக்கிறீங்க? உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமா சேவிங்ஸ் அக்கவுண்ட் மூலம் பிரீமியம் சலுகைகளை பெற்றிடுங்கள். ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி, 27 கட்டணமில்லா வங்கி சார்ந்த சேவைகள் மற்றும் பல. 7996666663 என்ற எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுங்கள். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.